இப்போ நாம் எங்கே இருக்கோம்னா ஹார்ட்ஃபுல்னஸ் ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கோம். சாரி, வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறதுனால என்னால் கேமரா திருப்பி காட்ட முடியாது. நான் எதுக்காக இந்த ரெக்கார்டிங் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, ஜஸ்ட்டு பாருங்கள், இந்த ரோடு வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் கனெக்ட் பிட்வீன் கிருகம்பாக்கம் அண்ட் பொலிச்சலூர்னு சொல்லும்போது பொலிச்சலூர் மட்டும் இல்லை, ஏர்போர்ட்டுக்கு போகணுன்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த ரோட்டில் தான் போவாங்க இங்கேருந்து. ஏன்னா இட்ஸ் வெரி நியர். இங்கேருந்து இந்த ஒரு கம்யூட் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் தான். இதுலேருந்து பொலிச்சலூர் வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் தான். 1.5 to 2 கிலோமீட்டர்ஸ் கூட வரும். பட் ரோடை பாருங்கள் கைஸ், அமேசிங். ரோடு நல்லா தான் இருக்குது, ரோடெல்லாம் எந்த குறையும் சொல்ல முடியாது. பட்டு இந்த ரோட்டில் வந்து நைட் டைமில் வர்றது சேஃபான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. நான் இந்த வழியாக தான் போயிட்டுருக்கேன், எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு. பட்டு பைக்கில் போகிறப்போ கொஞ்சம் ஃபியரோடு தான் வர மாதிரி இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ரோட்டில் ஒரு லைட்ஸ் இருக்காது. நான் நைட்டு திரும்பி வரும்போது, இல்லைனா ஏற்கனவே பைக்கில் போகிறப்போ ஒரு வீடியோ எடுத்திருக்கேன், அதை நான் இந்த வீடியோவோட ஆட் பண்ணுறேன். கைஸ், மார்னிங் போகிறப்போ டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் எப்படி இந்த ரூட் வந்து ரிஸ்கியாக இருக்குன்ட்டு. ரிஸ்கின்றதோட ஒரு ஃபியர்ஃபுல்லாக இருக்குன்றது. நம்ம கரெக்டாக பொலிச்சலூரில் இருக்க அந்த பிரிட்ஜில் இருந்து இறங்கியாச்சு. டுவர்ட்ஸ் ஹார்ட்ஃபுல்னஸ் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கோம். ரோடை பாருங்கள், நம்ம வண்டியோட லைட் இல்லை அப்படின்னா வேறு லைட்ஸே கிடையாது. எதிர வண்டி வந்துட்டுருக்கு. பாருங்க, இன்கேஸ் நான் இப்போ லைட் ஆஃப் பண்ணிடுறேன், எதுவுமே இல்லை. ஸோ இங்கே லைட்ஸ் கிடையாது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து உங்களுக்கு இந்த ரிவர் இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் ஃபுல் காம்பவுண்டு, அதுக்குள்ளே ஃபாரஸ்ட் தான். ஏதோ பாழடைஞ்ச பூத் பங்களா மாதிரி ஒன்று இருக்குது. இங்கே பாருங்க காய்ஸ், டைம் இப்போ கரெக்டாக 12 ஆகுது. ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்துட்டுருக்கோம். இந்த ரூட் வந்து இமேஜின், இப்போது லைட் ஆஃப் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே, இமேஜின் நமக்கு இப்போ பைக்கில் வரோம். இங்கே நான் யூஸ்வலாக பைக்லேயும் போடுவேன். ஸோ பைக்கில் வரும்போது ரிஸ்க் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரிஸ்க் கிடையாது எதுவும். பிகாஸ் ஏரியா வந்து அந்த அளவுக்கு ரிஸ்கியான ஏரியா கிடையாது. பட் ஸ்டில் நமக்கு ஒரு ஃபியர் இருக்கும்ல. இங்கே பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எவ்வளோ பெரிய பள்ளம். ரோடு ஃபுல் ஃப்ளெஜ்டாக இல்லை, பள்ளமும் இருக்குது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, சரி, நாட் ஓன்லி கவர்மெண்ட்டு, காலையில் டிஸ்கஸ் பண்ணது தான், கவர்மெண்ட் சைடில் லைட்ஸ் போடுவாங்க. பட் ஆஸ் அ சிட்டிசன் நம்ம சைடில் இருக்கிற டிசிப்ளினும் நம்ம மெயின்டைன் பண்ணணும். போய் லைட்ஸை கல்லடிச்சு உடைக்கிறது, அப்புறமா திருடிட்டு போகிறது, இதெல்லாம் இருந்துச்சுன்னா என்னதான் திரும்ப லைட்ஸ் போட்டாலும் அது மெயின்டைன் ஆகாது. ஸோ மேபி லாஸ்ட் ஒன் டைம் கவர்மெண்ட் கன்சிடர் பண்ணி இந்த ஏரியாவில் கொஞ்சம் லைட்ஸ் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம ஏரியா பல்லாவரம் கான்ஸ்டிடியூன்சியில் தான் வருது. ஓகே, நம்ம எம்எல்ஏ நேம் எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை, லேடி எம்எல்ஏ தான். ஸோ மேபி இதை செக் பண்ணி இங்கே லைட்ஸ் போட்டு கொஞ்சம் கேமராஸும் ஆட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மக்களாகிய நாம் கொஞ்சம் டிசிப்ளினோடு நடந்துட்டு அதையும் ப்ரொடெக்ட் பண்ணிவிட்டு கவர்மெண்ட்ஸ் செய்கிறது வந்து ஸ்பாயில் பண்ணாமல் இருந்தோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ மாற்றம் வந்து ஒரு சைடில் மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணால் அது பத்தாது, ரெண்டு பக்கமும் இருக்கணும். எப்படி நம்ம கவர்மெண்ட் சரியில்லை, நமக்கு நிறையா வந்து கரப்ஷன் நடக்குதுன்னு சொல்லி இது பண்ணுறோமோ, ஐ மீன் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறோமோ, இல்லை சேஞ்ச் வேணும்னு ஃபீல் பண்ணுறோமோ, அதே மாதிரி மக்களாகிய நம்ம சைட்லேயும் சேஞ்சஸ் கண்டிப்பாக வேணும். அதுதான் இந்த வீடியோலேருந்து சொல்ல வர்றது. எஸ், டெஃபினெட்லி கவர்மெண்ட் வந்து இதை பார்த்து லைட்ஸை ஆட் பண்ணணும். அட் த சேம் டைம் மக்களும் நம்ம கொஞ்சம் டிசிப்ளின்டாக இருந்து நமக்கு கிடைக்கிற ஃபெசிலிட்டிஸை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணணும். தேங்க்யூ கைஸ். ஃபார் மோர் கண்டென்ட் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.